என்ன ப்ரோ என்னாச்சு? ஹானர் கூட எப்போ டைப் பண்ணீங்க? ஹையரிங்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. ஹானர் கூட டையப்பா? என்னடா வளர்ற? இல்லை ப்ரோ, உங்கள் லிங்க்டின்லேருந்து தான் வந்திருக்கு. லிங்க்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியா? கொடு. இது நான் அனுப்பலையே. அப்போ உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்களா என்ன? நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க. ஒரு நிமிஷம் இரு. அப்போ உண்மையிலேயே என் அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சா? எஸ், ஒரு சின்ன மிஸ்டேக். என் லிங்க்டின் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க. பட் வெயிட், இது உங்களுக்கும் நடக்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 1 வீக் முன்னாடி என்னோட லிங்க்டின் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஹானர் ரோபோட் ஃபோனுக்கு ஆட்ஸ் ரன் பண்ண டீம் ஹையர் பண்றோம்னு சொல்லி. அந்த மெசேஜையும் சரி, அந்த ப்ரொஃபைலையும் சரி, பார்க்கவே ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் லெஜிட்டிமேட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இட் ஃபெல்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அந்த மெசேஜ் கூடவே அதுக்குள்ள ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருந்தாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ஃபார்முக்குள்ள இன்னொரு லிங்க் கொடுத்துருந்தாங்க, ஹானர் ரோபோட் ஃபோனோட ஆக்ஷன் பிளான்னு சொல்லி. அதை கிளிக் பண்ணது தான் நான் பண்ண மிஸ்டேக். ட்ரோஜன் அட்டாக். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே ஹானர் ரோபோட் மொபைலோட பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, சேல்ஸ் மாடல்ஸ்னு நிறைய பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது லெஜிட்டிமேட் தான் போலன்னு நமக்கு தோணும். ஆனா அந்த பிடிஎஃப் கூடவே ஒரு .exe ஃபைலும் இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் ஃபைல் தான் நம்ம சிஸ்டமை ஹேக் பண்றதுக்கு ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ற ட்ரோஜன் மால்வேர். இந்த ட்ரோஜன் மால்வேரோட வேலை என்னன்னா, உங்க சிஸ்டம்ல இருக்கிற சேவ் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் குரோம் எட்ஜ் மாதிரியான ப்ரௌசர்ஸ்ல இருக்கிற குக்கீஸை உடனே திருடிடும், ஈவன் யுவர் லிங்க்டின் குக்கீஸ். ஸோ இந்த குக்கீஸை பயன்படுத்தி தான் எனக்கே தெரியாம என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ள போய் என்னோட கனெக்ஷன்ஸுக்கு சேம் ஸ்பேம் மெசேஜை இந்த ஹேக்கர்ஸால அனுப்ப முடியுது. அப்போ இந்த குக்கீஸ் தான் என்ன? த ரிஸ்பேண்ட் அனாலஜி. இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு கான்சர்ட்டுக்கு போறீங்க. அங்க போகும்போது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு உங்களோட கையில ஒரு ரிஸ்பேண்ட் கட்டி உங்களை உள்ள அனுப்பிடுவாங்க. ஒன்ஸ் உங்க கையில அந்த ரிஸ்பேண்ட் இருக்கிறதுனால உங்களால அந்த கான்சர்ட்டுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வெளியில வந்துட்டு உள்ள போய்க்கும் முடியும். அதுக்கான ஆக்சஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதே மாதிரி தான் நீங்க ஒரு தடவை உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட்டை உங்களோட ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லிங்க்டின் ஒரு செஷன் குக்கியை உங்க ப்ரௌசருக்கு கொடுத்துரும். ஸோ ஆஸ் லாங் அஸ் அந்த செஷன் குக்கி உங்களோட ப்ரௌசர்ல இருக்கிற வரைக்கும் உங்களால உங்க லிங்க்டினை அகைன் அண்ட் அகைன் லாகின் பண்ணாமலேயே ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த குக்கி ஒரு ஹேக்கர் கையில கிடைச்சாலே போதும், அதை அவன் ஜஸ்ட் காப்பி பண்ணி அவன் ப்ரௌசர்ல போட்டு உங்களோட அக்கௌண்ட்டை உங்களுக்கு தெரியாமலேயே ஈஸியா ஆக்சஸ் பண்ணிப்பான். த சொல்யூஷன். ஸோ இதை நான் எப்படி சரி செஞ்சேன்றது சொல்கிறேன். ஸ்டெப் 1, உங்கள் லிங்க்டின் அக்கௌண்ட்டுக்கு இதே ஹைரிங் மெசேஜ் வந்து அதில் இருக்கிற ஃபைல்ஸை நான் பண்ண மாதிரியே நீங்களும் தெரியாமல் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் லிங்க்டினோடைய மெசேஜ் செக்ஷனை செக் பண்ணி பாருங்க. பர்டிகுலராக மெசேஜ் செக்ஷனில் இருக்கிற அதர்ஸ்ன்ற ஃபோல்டரை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ஹேக்கர் ரொம்ப தெளிவாக நம்ம அக்கௌண்ட்ல இருந்து சென்ட் பண்ணுற எல்லா மெசேஜஸையுமே மியூட் பண்ணி இந்த அதர்ஸ் செக்ஷனில் போட்டு வச்சிடறான். ஸோ தட் அவங்க ரிப்ளை பண்ணாலுமே நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வராது. அப்படி மெசேஜஸ் போயிருந்தா ஸ்டெப் 2 பண்ண பிறகு மெசேஜஸ் போன எல்லாருக்குமே உங்க அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டிருக்குதுன்னு அதுல இருக்கிற எந்த லிங்கையும் கிளிக் பண்ணிடாதீங்கன்னு தெளிவா நோட்டிஃபை பண்ணிடுங்க. நோட், ஸ்டெப் 2 பண்ண பிறகுதான் இதை நீங்க செய்யணும். ஸ்டெப் 2, உங்க லிங்க்டின் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை இமீடியட்டா சேஞ்ச் பண்ணிட்டு 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இது உங்க அக்கௌண்ட்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய செஷன் குக்கீஸை உடனே கில் பண்ணிடும். ஸ்டெப் 3, உங்க சிஸ்டமை சேஃப் மோட்ல ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இது உங்க சிஸ்டம்ல ரன் ஆகிட்டு இருக்கிற மால்வேரை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிடும். இது எப்படி பண்றதுன்னு தெரியலனா டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதோடைய ஸ்டெப்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 4, இப்போ உங்க சிஸ்டம்ல விண்டோஸ் டிஃபெண்டர் ஓபன் பண்ணி உங்க சிஸ்டமை ஃபுல் ஸ்கேன் கொடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா ரொம்பவே எஃபெக்டிவ். இது உங்க சிஸ்டம்ல ரன் ஆகிட்டு இருக்கிற ட்ரோஜன் மால்வேரை கண்டுபிடிச்சு கொடுத்துரும். நீங்க அதை உடனே ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டெப் 5, ரிமூவ் பண்ணதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மால்வேர் உங்க சிஸ்டம்ல ஸ்டோர் ஆகியிருந்த பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் குக்கீஸை ஆல்ரெடி திருடி வச்சிருக்கோம். ஸோ நீங்க உங்க சிஸ்டம்ல லாகின் பண்ணி வச்சிருந்த எல்லா அக்கௌண்ட்ஸோட பாஸ்வேர்ட்ஸையும் இமீடியட்டா சேஞ்ச் பண்றது ரொம்பவே நல்லது. த மோட்டிவ். இந்த ஹேக்கர் பொறுத்த வரைக்கும் என்னோட அக்கௌண்ட்டை மட்டும் ஹேக் பண்றதுன்றது இவனுடைய மெயின் மோட்டிவா இருக்காது. இது அவனோட பிக்கர் பிளான்கான ஸ்மாலர் ஸ்டெப்ஸ் தான். இந்த ஹேக்கோட முக்கியமான மோட்டிவே இந்த ஸ்பாம் மெசேஜஸை யூஸ் பண்ணி வைரஸை ஸ்ப்ரெட் ஆக வைக்கிறது தான். இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக அந்த ஹேக்கருக்கு தேவையான ஃபினான்ஷியல் டேட்டா ஆர் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய பீப்புளுடைய டேட்டாவை முழுமையாக ஸ்டீல் பண்ணி
அவங்கள பிளாக்மெயில் பண்ணியோ இல்லை டைரக்டாவே அவங்க பேங்க் அக்கௌண்ட்குள்ள போய் அவங்களுடைய பணத்தை திருடுறதும் தான் இவங்களுடைய முக்கியமான மோட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஃபார் எவ்ரி ஹேக் தேர் வில் பி சம் ஃபினான்ஷியல் மோட்டிவ் பிஹைண்ட் இட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஹேக்கர்ஸ் ஆர் ஸ்கேமர்ஸ் எல்லாரும் கார்டு மேலே இருக்கிற 16 நம்பரை சொல்லுங்கன்னு மட்டும்தான் ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க இதை எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக கிளவராக பண்ணுறாங்கன்றத பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கும் ரொம்பவே புத்திசாலித்தனமாக இதை பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய ப்ரைவசியும் நம்மளுடைய டேட்டாவையும் பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன் அக்கௌண்ட் இப்போ செக்யூர், பட் நீங்கள் சேஃபாக இருங்க. அண்ணே, ஆனஸ்ட்ல ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு ஹையர் பண்றாங்களா? அப்ளை பண்ணவா? அடே